ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழப்போகுது. அதுவும் இன்னும் 2 நாட்களில் நிகழப்போகுது. இந்த கிரகணம் எந்த நேரத்தில் நிகழுது, அந்த கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த கிரகணம் வந்து எப்போ நடக்குதுன்னா நைட்டு தான் நடக்குது. அதாவது நைட்டு 10 மணிக்கு இந்த கிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நள்ளிரவு 2:22 வரைக்குமே இந்த கிரகணம் வந்து முடியுது. இந்த கிரகணத்தோட ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லான, அதாவது ரொம்ப அதோட உச்சம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து 11:47க்கு தான் அதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த நைட்டு நடக்கிறதுனால கர்ப்பிணிகள் வந்து இந்த கிரகணம் நைட்டு தான் நடக்க போகுது. ஸோ கர்ப்பிணிகள் வந்து ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க, நம்ம அத சாப்பிடாம தான் தூங்கணுமோ, தண்ணீர் குடிக்கக்கூடாதோ, குளிக்கக்கூடாதோ, ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு நம்ம போகக்கூடாதோன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். அப்படி எதுவுமே கிடையாது. கர்ப்பிணிகள் வந்து தாராளமா சாப்பிடலாம், தூங்கலாம். ஏன்னா நைட்டு தான் நம்மளுக்கு இந்த கிரகணம் வந்து நிகழப்போகுது. ஒரு சிலர் வந்து நைட்டு தூங்கும் பொழுது குளிச்சுட்டு தூங்குவாங்க. கண்டிப்பா தாராளமா வந்து குளிச்சுட்டு வந்து தூங்கலாம். நைட்டு ஒரு சிலர் வந்து வெளியில வந்து நைட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. அத மட்டும் தவிர்த்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வெளியில ரெஸ்ட் ரூம் இருந்தா கூட நீங்க தாராளமா நீங்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நார்மலா கிரகணத்த, அதாவது அந்த கிரகணம் நடக்கும் பொழுது நம்ம சூரியன வந்து டைரக்ட்டா நம்ம கண்ல வந்து பார்க்கக்கூடாது. இது நைட் நேரங்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நார்மலா கர்ப்பிணிகள் வந்து அ இந்த கிரகணம் நிகழும் பொழுது கையில வந்து தர்ப்பை வந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த கிரகணம் நிகழும் பொழுது ஒரு புக்கு நம்ம படிக்கிறனாலும் படிக்கலாம், இல்ல தண்ணீர் குடிக்கலாம், உங்களுக்கு பிடித்த குலதெய்வங்கள வந்து வேண்டலாம், அல்லது அன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்குது, அல்லது செக்கப் இருக்குது, அன்னைக்கு குழந்தை வந்து பிறக்கலாம், செக்கப் போகலாம், ஹாஸ்பிட்டல் வந்து தாராளமா போகலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த தர்ப்பை வந்து கிரகணம் உங்களுக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, நீங்க காலையிலேயோ அல்லது மதியமோ அல்லது ஈவினிங்கோ வந்து நீங்க குடிக்கிற தண்ணீர்லயோ, நீங்க சமைக்கிற உப்புலயோ நீங்க போடும் பொழுது, இந்த தர்ப்பை வந்து நம்மள சுத்தி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் பாதுகாக்கும். ஒரு சிலருக்கு நார்மலாவே பயம் இருந்தா கூட, நீங்க வந்து தாராளமா நீங்க இத வச்சுக்கலாம். கையில அப்படி வச்சுக்கொள்ளும் பொழுது, அந்த பயம் வந்து போகும்ன்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு அது கிடைக்காதவங்க துளசியோ, வேப்பிலையோ வந்து வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். கிரகணம் முடிஞ்ச பிறகு நைட் 2 மணிக்கு முடியுது. ஸோ நம்ம காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணுமா? வீடெல்லாம் கிளீன் பண்ணணுமா? வீடெல்லாம் துடைக்கணுமா? அதுக்கு அடுத்து தான் நம்ம சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நார்மலா கிரகணம் முடிஞ்ச பிறகு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, குளிச்சுட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா செய்யுங்க. இல்லாட்டி செய்றத வந்து தவிர்த்து கொள்ளலாம். நார்மலா நார்மலா காலையில வந்து எந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு நல்லா கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு, ஒரு காலையிலேயே கொஞ்சம் நல்லா இது போனீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம காலையில அடிக்கிற அந்த 7 டூ 8 மணி அந்த வெயில்ல நீங்க போகும்பொழுது, அதுவும் உங்களோட வயிற்று பகுதி லைட்டா தெரியிற மாதிரியோ, அல்லது நல்லா வயிறு பகுதி வந்து தெரியிற மாதிரி உங்களுக்கு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இயற்கையாவே விட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நை அ இப்ப கிரகணம் முடிஞ்சுட்டு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா தலையில தண்ணி மட்டும் கூட தொளிச்சுட்டு நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.